நம்ம ஊரில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த கோவா பேஸ்ட் டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது இந்த கோவன் ஃபிஷ் கறி அப்படின்றது ரொம்ப பாப்புலர். நம்ம வெஜிடேரியனாக இருக்கிறப்போ அதை டேஸ்ட் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெண்டைக்காயை வச்சுட்டு மீனே இல்லாமல் ஒரு அருமையான வெண்டைக்காய் கோவன் கறி அதான் பண்ண போகிறோம். இது ரைஸுக்கோ இல்லை ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு இடியாப்பம், அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, இது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். வாங்க ஒரு பர்ஃபெக்டான பியூர் வெஜ் கோவன் ஓக்ரா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு Recipecheckr. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு பேஸ் வந்து நம்ம அரைக்கணும். அது வந்து ஒரு வெட் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொத்தமல்லி விதை வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 2 ஸ்பூன், மிளகாய் வந்து ஒரு படுகி சில்லி நீ போட்டுக்கிறேன், ஒரு 6லேருந்து ஒரு 7 மிளகாய் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம திருகி வச்சுருக்கிற ஒரு 1/4 மூடி தேங்காய். இப்போது இதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பேஸ். இதை அரைச்சிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம குக்கிங்கில் எப்படி பண்ணுறது பார்ப்போம். பேஸ்ட் இப்போ ரெடி. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன், 1.5லேருந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்துங்க. இது மாதிரி வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய் அதில் போடணும். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம், அந்த வெண்டைக்காயில் வந்து இந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதை முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு குயிக் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ நல்ல ஹை ஃப்ளேமில் இது ஓரளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். ஸோ இதை நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 1.25 குழிக்கரண்டிக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 வெங்காயம், இது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த ஆனியன் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு தேவையான என்ன பொடின்னு பார்ப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் காரப்பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு கலர் கிடைக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ் அதை சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்சதில் பாதி தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியாக எடுத்துட்டாலும் நம்மளோட பிளெண்டர் மிக்சியில் அரைக்க முடியாது. ஏன்னா அது நல்ல ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். நம்ம எடுத்துருக்கிறதுல ஒரு பாதி அளவு இன்றைக்கி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அது நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஃப்ளேமை குறைச்சி அப்படியே கொதிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சிடறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த ஆயிலெலாம் மேலே செப்பரேட் ஆகி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பொழுதும் புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடும். அந்த புளி வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்துடணும், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம புளி சேர்த்து நல்லா குக் பண்ணிட்டோம், நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ நம்ம அதில் சேர்க்குறோம். ஒரு 1/4 தேங்காய் நம்ம பாலை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் அதில் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இது இப்போ ரெடி. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இது வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணலாம். ஏன்னா வெண்டைக்காய் நமக்கு ஏற்கனவே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அருமையான கோவன் ஸ்டைல் வெண்டைக்காய் கறி, மேலே கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு பர்ஃபெக்ட் டிஷ். கோவன் ஃபிஷ் கறி நான் டேஸ்ட் பண்ணதில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னீங்கன்னா இது ஒரு
பர்ஃபெக்டான ஆல்டர்னேட்டிவ் வெஜிடேரியனுக்கு வெண்டைக்காய் வச்சு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வேணாலும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல். இது ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். வித்தியாசமாக நீங்கள் ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடியாப்பம், இட்லி, தோசை, அதே மாதிரி ஒரு பரோட்டா, சப்பாத்தி, சாதம், இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு நியூட்ரல் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு ஃபேமஸ் டிஷ் எடுத்து ஒரு வெஜிடேரியனுக்கு அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.